ஆவி பறக்க பறக்க ஒன் பார்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். வெயில் காலத்தில் நம்மளால் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது. அதனால ஒரு 10 நிமிஷத்தில் ஒன் பார்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கிக்கலாம். பருப்பு சாப்பாடுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு காய்கறி எல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பருப்பு சாப்பாடு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிருச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து ஒரு 4-5 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுல் பீஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி நிறைய ஆட் பண்ணணும், அப்போ தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதே இப்போ ஆட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது லைட்டாக வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்கிறனால. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னது. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு சாப்பாடுக்கு வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் மட்டும்தான் மசாலாவே. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் வந்து குலைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாப்பாடுனால கொஞ்சம் குலைவாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 2 கிளாஸுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து அரிசியும் பருப்பையும் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருந்தேன் கழுவி. அதை எல்லாத்தையுமே இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க மசாலா தான். பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் மூடி போட்டு அந்த விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆவி பறக்க பறக்க நம்மளோட சிம்பிளான ஒரு ஸ்வீட்டான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா அடியிலே பிடிச்சிருக்காது, நல்லா உதிர்ந்து வந்திருக்கும். ஒரு அரிசியுமே குலையாமல் ஒட்டாமல் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி நல்லாவே உதிர்ந்து வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் உங்ககிட்ட எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிரியாணி மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணி இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை